ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. இந்த மாலை நேரத்தில் ஒன்று சேர்ந்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை அற்புதமாய் வழி நடத்துகிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்தி வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் உங்கள் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பலனை தரும், எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது எங்களை பலப்படுத்தும், எங்களை சுகப்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், எங்களை ஆசீர்வதிக்கும். அப்பா, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அப்பாவுடைய கருத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் டாடி. உங்கள் பரிசுத்த நாம மாத்திரம் மகிமையடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் டாடி. நீங்களே எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சகல துதிகன மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்படி இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பணிந்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக, தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் கூட ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை இணைத்திருக்கிறார்கள். ஆமேன். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. கர்த்தர் நல்லவர். நன்றி அப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து. எப்படிங்க? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமென். ஆமா, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று ஏசப்பாவே சொன்ன வார்த்தை. ஒருத்தர் இருதயத்தின் நிறைவினால தான் பேச முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் வெளியில வரும். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும். சரிங்களா? அதனால கர்த்தர் நல்லவர். ஆமா, இருதயத்தில் பூரா வன்மமும் கோபம் பகையும் இருந்துச்சுன்னா வாயில வர்றது பூரா அப்படிதான் இருக்கும். இருதயத்தில் பூரா பொய் நிறைஞ்சிருந்துச்சுன்னா வாயில வர்றது பூரா பொய்யா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இருதயத்தில் எக்கச்சக்க ஐடியா இருக்கும். டக்கு டக்குன்னு போய் சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க. ஆமா, இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில வரும் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அப்படி நம் இருதயத்தில் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிற பிள்ளைகளாக, இருதயத்தின் நிறைவாய், நல்ல இருதயத்தின் நிறைவாய் நல்லபடியாக நம் வாய் பேசுகிற வாயாய் இருப்பதாக கர்த்தர் தாமே நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பார்கள். ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா ஆமாம், நம்ம இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா, இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா வெளியில் வர்ற வார்த்தையும் நல்லா இருக்கும் பாருங்கள். அதான் ஏசப்பா சொன்னார், உள்ளே போகிறது ஒன்று தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து வெளியில் வர்றது தான் தீட்டுப்படுத்தும் அப்படின்னாரு. புரியுதுங்களா? ஆமாம், வெளிப்புறத்தையே சுத்தம் பண்ணுறீங்களே, உட்புறத்தை யார் சுத்தம் பண்ணுவா? முதல்ல உட்புறத்தை சுத்தப்படுத்துங்க. ஆமாம், பாருங்கள், வெளியில் நம்ம டீசெண்டாக டிசிப்ளினாக நீட்டாக ட்ரெஸ் போட்டு நல்ல டிப்டாப்பாக இருந்தாலும் உள்ளே என்ன இருக்குன்னு அதுதான் ரொம்ப முக்கியம். உள் தோற்றம் தான் ரொம்ப முக்கியம். வெளியில் சூப்பராக இருக்கலாம், ஆமாம், நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கலாம், நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ரொம்ப பவ்யமாக இருக்கலாம். ஆனால் உள்ள இருதயம் சுத்தமாக இருந்தால் போதும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அதை தான் பார்க்குறாரு. ஏன்னா கர்த்தர் எதை பார்க்குறாருங்க? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறார். ஆமாம், நம்ம இருதயம் சுத்தமான இருதயம். நீங்களும் நானும் ஆமாம் 20 எத்தனை கோல் கேரட்டுங்க? அது எக்கச்சக்க கேரட். 1 கிலோ கேரட்டு தங்கங்கள். ஓகே, 916 ஹால்மார்க் முத்திரை குத்தப்பட்ட சுத்தமான தங்க பிள்ளைகள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கிறார், நம்ம அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? ஆமீன். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த நல்ல நாளிலும் கூட தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஆமீன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். நமக்கு சுத்த இருதயத்தை தந்திருக்கிறார்கள். நம்ம இருதயத்தில் நல்ல இருதயமாக இருக்கிறது. அந்த நல்ல இருதயத்தின் பொக்கிஷத்திலிருந்து நல்லதையே நாம் எடுத்து காட்டுவோம், நல்லதையே நாம் பேசுவோம். நம்முடைய வாய் நம்ம நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவதாக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய இயேசப்பா வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையை கேட்ட போது, அன்புள்ள வார்த்தையை கேட்ட பொழுது ஜனங்கள் எல்லோரும்
ஆமென். விடுதலையாக்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவர் அண்டே தேடி வந்தார்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதே போலதான் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் பேச பேச நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக ஆமென் நம்மோடு ஈர்க்கப்படுவார்கள். ஜனங்கள் அனைவரும் நம்மை தேடி வருவார்கள். ஆமென். நம்முடைய வாயின் சுத்தத்தை பார்த்து வாயின் வாயின் சுத்தம், வாய் சுத்தம், சொல் சுத்தத்தை பார்த்து பாருங்க. சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் சொல் சுத்தமா இருப்பாங்க, வாக்கு கொடுத்தா கரெக்டா நிறைவேற்றுவாங்க. இத்தனை மணிக்குன்னா இத்தனை மணிக்கு கரெக்டா இருப்பாங்க பஞ்சுவாலிட்டியில. அவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா கரெக்டா அவர் சொன்னா கரெக்டா செஞ்சு முடிச்சிருவார். அவர் சுத்தமான வாய், அவர் வாய் சுத்தமான வாய் அப்படிம்பாங்க பாருங்க. பின்ன அவர் மட்டும் என்ன பேஸ்ட் வச்சு விளக்குனாரோ, அவர் வாய் மட்டும் சுத்தமா இருக்கு. வாய் சுத்தம்னா அவர் வாய் சுத்தம், கை சுத்தம் அப்படிம்பாங்கல்ல, அதே போல் வாய் சுத்தம்பாங்க. சொல்ல காப்பாற்றிடுவார், மீறவே மாட்டார். அவர் சொன்னது தான் அப்படியே நடக்கும், அதை மாறவே மாறாது அப்படிங்கிறது வாய் சுத்தம். ஆனால் எங்கே இருக்கு? உள்ள இருதயம்தான். இருதயம் தான் டிசைட் பண்ணுது. வாயை சுத்தப்படுத்தலை, இருதயம் சுத்தமாக இருக்கு. இருதயம் அப்படியே கேட்குது, அப்படியே செய்யுது, என்ன சொன்னச்சோ அதை செய்கிறார். கர்த்தர் நல்லவர். அதான் பாருங்க, நல்ல மனசுக்காரங்கம்பாங்க. ஒரு மனுஷன் வார்த்தையில உண்மையா இருந்தா, சொன்ன வாக்கை காப்பாத்தினா, பெர்ஃபெக்டா இருந்தா நல்ல மனசுக்காரம்பாங்க. அப்போ இருதயம், நல்ல இருதயம் இருக்கு. நல்ல இருதயம் உள்ளவதான் சுத்தமான வார்த்தை பேசுவோம். ஆமென். பெர்ஃபெக்டான வார்த்தை பேசுவாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். எப்படிலாம் ஒத்து போகுது பாருங்க. கர்த்தர் நல்லவர். சரி, நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் தாங்க வாய் பேசும். ஆமென். நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதனால இருதயத்துக்குள்ள அழுக்கு சாக்கடை கிக்கடெல்லாம் வைக்காம இருதயத்துக்குள்ள சுத்தமானதை வைப்போம். ஆமென். இருதயத்துக்குள்ள வைக்க வேண்டியது கர்த்தருடைய அன்பு, அவருடைய கிருபை, இதெல்லாம் அவருடைய நடத்துதல், அவர் செய்த நன்மைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எக்கச்சக்க இருக்குங்க. நம்ம உள்ள வைக்க வேண்டியது, மறக்காம நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய இருதயத்தில், நல்ல இருதயத்தில், இந்த இருதயம் என்கிற பொக்கிஷத்துல நம்ம வச்சு பாதுகாக்க வேண்டியது எக்கச்சக்க இருக்கு. அதெல்லாம் விட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு காரியத்தை உள்ள சேமிச்சு வச்சோம்னா அது வீண் பாருங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை சேமிச்சு வைங்க, அது பெருகக்கூடியதா இருக்கும். ஆமென். அதன் மூலமா பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனத்தையும் நீங்க சேமிச்சு வைப்போம், உள்ள சேமிச்சு வைப்போம், அது பாட்டுக்கு பிரயோஜனமா இருக்கும், அது சூப்பரா இருக்கும். சரி, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த காரியத்தையும் கூட நாம் தியானிப்போம். இது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர், நான் அதை விசுவாசிக்கிறேன். சரி, நம்ம எப்போவுமே ஏசப்பாட்ட தான் கற்றுப்போம். சரிங்களா? ஏசப்பா ஏன் இதை சொல்கிறாங்க, எதற்காக சொல்கிறாங்க? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? நல்லதே பேசணும், நல்லதை எடுத்து காட்டணும், கெட்டதை எடுத்து காட்டக்கூடாது, தீமையானதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்துட்டா, சுத்தமுள்ள இருதயம் சுத்தமுள்ளவர்கள் கர்த்தரை தேவனை தரிசிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்களுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, லூக்கா எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். ஸ்தோத்திரம். இல்லை 13 இல்லை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். சரிங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரி, நான் அதுலேருந்து சில காரியங்களை வாசிச்சுட்டே வரேன், நீங்களும் அப்படி கவனிச்சுட்டே வாருங்க. ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளது. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீசர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். ரொம்ப முக்கியம். ஆமென். ஏசப்பாவுடைய சீசர்களுக்கு பசியா இருந்திருக்காங்க. என்னன்னா அப்படியே ஃபுல்லாக ஊழியம் தானே, அப்படியே போற போக்கில் கர்த்தருக்காக போறாங்க. ஏசப்பா பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற போறாரு. ஆமென். அவருடைய சீசர்கள் அவருக்கு பின்ன அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அது பாட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. நெட்வொர்க் கரெக்டா இருக்கா? வாய்ஸ்லாம் கரெக்டா கேக்குதுங்களா? ஓ, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ரொம்ப பக்கமா இருக்கா? ரொம்ப கரெக்டா இருக்கா இல்லைன்னா ரொம்ப பக்கமா இருக்கா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நன்றி அப்பா. நெட்வொர்க்காக முன்னாடியே செட் பண்ணி வச்சா அது ஏதோ இருக்குது. சரி, ஓகே, சரி, நான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். நன்றி அப்பா. உங்கள் பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, இப்போ பாருங்க, ஏசப்பா போகிறாங்க, முன்னாடி பின்னாடி சீசர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. சரிங்களா? அப்படி ஊழியத்துக்காக போகும்போது பசி எடுத்துட்டு, சீசர்களுக்கு பசி எடுத்துட்டு, அவங்க யாரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க? ஏசப்பா ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. யார் சாப்பாடு கொடுக்கணும்? ஏசப்பா தான் கொடுக்கணும். சரிங்களா? பசி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற வழியில் கதிர்களை எடுத்து கொய்ய தொடங்கினார்கள். ஆமாம், போகிற வழியில் பார்த்தா ஒரே பயிராக விளைஞ்சி நிற்கு. நம்ம ஆட்களுக்கு பார்த்தோன்னா பசியில் எச்சு ஊறிட்டு, சரின்னு டக்குன்னு சரி ஆளுக்கு கொஞ்சம் பறிச்சு அப்படி உருவி அப்படியே கொய்து, அப்படி கசக்கு. ஆமாம், கசக்கி இல்லைன்னா வாயில் போட்டு அப்படி கொறிப்போம் பாருங்க, கொறிக்கிறதுக்கு. ஆமாம், அந்த நெல்லெல்லாம் கத்துறல. சரி, நாங்கள்லாம் விளையாடுறதுக்கு அப்படி போனோம் அப்படின்னா, சரிங்களா, அப்படி வயல், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லாம் பயங்கர வயல், தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் நல்ல வயலாக இருக்கும். நெல் பயிர்கள் அப்படி சூப்பராக செழிப்பாக இருக்கும். அப்போ அப்படியே போகிற வழியில் என்ன பண்ணுவோம்னா, அப்படியே ஒரு உருவோம், உருவி கையில் வச்சுக்கிட்டு அழகாக விளைஞ்சி நிற்கும். ஃப்ரெஷ்ஷாக அப்படி உருவி கையில் வச்சுக்கிட்டு அப்படி ஒவ்வொரு இதாக போட்டு குறிச்சிக்கிட்டே போவோம். ஆமாம், கொய்ய தொடங்கினார்கள். ஆமாம், இதான். சரி, குறிச்சிட்டே போகிறாங்க, அப்படியே தின்னுட்டே போகிறாங்க. இதை பரிசேயர்கள் பார்த்துட்டாங்க. எப்படி பாருங்க, பரிசேயர்கள் அதை கண்டு அவரை நோக்கி ஏசப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியம், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உங்களுடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றார்கள். ஓய்வு நாளில் பயிரை, அடுத்த வீட்டு பயிரை உருவி திருடி அதை கசக்கி ஆமாம் தின்னுக்கிட்டு வராங்களே உங்கள் ஆட்கள், இதெல்லாம் கேட்க மாட்டீரா நீர் அப்படின்னு ஏசப்பா பார்த்தே கேட்குறாங்க. புரியுதுங்களா? யாரை? தன்னையே நம்பி வந்த சீசர்கள் மேலே பழிய போட்டு கேள்வி கேட்குறாங்க. ஏசப்பா சொன்னார், அதற்காக ஏசப்பா அவர் நம்மளை காப்பாத்துறதுல அவரை மாதிரி ஆள் கிடையாதுங்க. அவே இந்த ஊர் உலகமே திரண்டு வந்தாலும், உங்களுக்கு எதிராக உலகமே திரண்டு வந்தாலும் உங்களை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தைரியமாக சொல்கிறேன். ஆமாம், தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும், ஆமென், ஆமாம், எவ்வளோ பெரிய தப்பு இந்த உலகமே தாங்காதுங்க. ஆமாம், என்னை யாருமே மன்னிக்க மாட்டாங்கிற அப்பேற்பட்ட தப்பு செஞ்சுருந்தா கூட ஏசப்பா உங்களை அந்த தப்புல இருந்து உங்களை விடுதலையாக்கி அவர்கிட்ட போயிட்டோம்னா, ஆமாம் ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் வந்துட்டோம்னா அவர் அந்த தப்பெல்லாம் ஒட்டுமொத்தமாக மன்னிச்சு நம்மளை தூக்கி எடுப்பாருங்க. ஆமென், அதுலேருந்து நம்மளை மீட்டு எடுப்பார். சரி, அதற்கு எடுத்துக்காட்டு விபச்சாரத்தில் கையங்களுமா பிடிப்பட்ட பெண்ணை விட்டே கொடுக்காம அந்த அம்மாவை அப்படியே எஸ்கேப் ஆக்கினார் பாருங்க. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சார். யோசிச்சு வழியை கண்டுபிடிச்சு அழகா முடிச்சார். ஆமென், அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தம்மை நம்பி வந்தவர்களை, ஆமென் ஆமென், அந்த அம்மா வந்துட்டு எப்படியோ அவர்கிட்ட வந்தாச்சு. அவர்கிட்ட வந்த தம்மிடம் அடைக்கலமாய் வந்த, தம்மை நம்பி வந்த ஒருவரையும், அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சரி, அவனை மன்னித்து அவனை உருவாக்கி அவனை மாற்றுகிறவர் தான் ஏசப்பா. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ எடுத்துக்காட்டு அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை வந்து கர்த்தர் காப்பாற்றினார். சரி, இப்போ பாருங்க, சீசர்கள் செஞ்சது ஒரு வேளைக்கு தப்பாகவே இருக்கட்டும், ஆனால் அவர் வந்து தன்மையே நம்பி வந்த பிள்ளைகளை எப்படி விட்டு கொடுப்பார்? இவங்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்காகவா நாம் அந்த பிள்ளைகளை அழைச்சோம்? இல்லை அப்படின்ட்டு விட்டு கொடுக்காமல் எப்படி காப்பாத்துறார் அப்படின்னா, அதுக்கு எங்கேருந்து எடுக்கிறார் வார்த்தை? அதுதான் ரொம்ப முக்கியம். பைபிள்லேருந்தே எடுக்கிறார். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருக்கு தெரியாத சத்தியம் கிடையாது. அவர் அழகா எடுக்கிறார் பாருங்க. அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆமாம், உங்களுக்கு வேதம் தெரியும் தானே? ஆமாம், யாருன்னா இவங்க பரிசேயர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசேயர்கள்னா வேத அறிவு பெற்றவர்கள், வேதத்தை பற்றி நல்ல தெளிவுள்ளவர்கள். சரிங்களா? ஆமாம், உங்களுக்கு தெரியந்தானப்பா செய்யும். ஒரு முறை தாவீது, அது எங்கே இருக்குன்னா, ஆமென், அது கூட உங்களுக்காக ஒரு தடவை வாசிச்சிடறேன். 1 சாமுவேல் இருக்கு. 1 சாமுவேல், நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். 21வது அதிகாரத்தில் 4வது வசனம் நான் அதை வாசிக்கிறேன். ஆமீன். ஒரு முறை தாவீது அவர் கூட சேர்ந்தவங்க பசியாக இருக்கிறாங்க. பசியாக இருக்கிற நேரத்தில் தாவீது என்ன பண்ணுறாரு? ஆசாரியனாகிய
அகிமெலேக்கை பார்த்து, சரிங்களா, 21வது அதிகாரம். அகிமெலேக்கை பார்த்து எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிடு அப்படின்ட்டு போய் அவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, இப்பொழுது உங்களுடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறது என் கையிலே கொடும் என்றார். புரியுதுங்களா? ஆசாரியன்கிட்ட போய் தாவீது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கேட்கிறார், அப்பத்தை கேட்கிறார். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. பரிசுத்த அப்பம் இருக்கு, சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. நான் சாப்பிட்றது நீ சாப்பிட்றதுக்கான இல்லை அப்பம் இல்லை. அம்மா, பரிசுத்த அப்பம் கர்த்தருக்கு வைக்கிறது, இது ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்கத்தக்கதான அப்பம் இருக்கு, சரிங்களா. பரிசுத்த அப்பம் தான் இருக்கிறது, இது என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான் தாவீது. ஆசாரியனுக்கு பிரதித்திரமாக, நாங்கள் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னே நேற்றும் முன்னானாலும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாக இந்த இப்படி சொல்லிட்டு, சரிங்களா, சொல்லி முடிச்சுட்டு, அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேறு அப்பம் அங்கே இராதபடினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். எப்படிங்க? பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமா, தேவ சமூகத்து அப்பத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஆசாரியர்கள் தான் அதை புசிப்பாங்க, அவங்களுக்குரியது, சரிங்களா. அதை தாவீதுக்கு கொடுக்குறாப்புல. ஏன் கொடுக்குறாப்புல? ஆமாம், பயந்து கொடுத்தாரோ என்னன்னு தெரியல. முதலாவது என்னன்னா, ஆமாம், பசியோடு வந்தார் ராஜா, சரிங்களா, பெரிய ஆள், பசியோடு வந்தார், அதனால அவங்களுக்கு கொடுத்தார், சரிங்களா. அந்த ஆசாரியர் கொடுத்தார். அப்போ கடவுள் விரும்புறது பலியை எல்லாம் இரக்கத்தையே. சரி, இப்போ பாருங்க, அதுக்கு ஏசப்பா சொல்றாங்க பாருங்க. அப்போ பசி, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பசியாய் இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர்கள் தவிர, ரொம்ப முக்கியம், ஆமென், ஆசாரியர்கள் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. எப்படிங்க? ஆமாம், இது வாசிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு பைபிள் தெரியும் தானே. பைபிள்னா அப்போ அந்த நாட்களில், ஆமாம், 4ஆகமம் 1, 4ஆகமம் 2, 4ஆகமம் இதெல்லாம் அப்படி எழுத அவங்கக்கிட்ட இருக்கும், சரிங்களா. இதெல்லாம் கர்த்தரை பற்றின காரியங்கள் அத்தனையும் இருக்கும், முன்னோர்கள் அதை அப்படியே எழுதி எழுதி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இதை அறிஞ்சிருக்கீங்களே, இதெல்லாம் நீங்கள் வாசிக்கலையா? வாசிச்சிருக்கீங்களே, சரியா. அப்போ அவர் அதை சாப்பிட்டாரே. அப்போது கர்த்தர் ஏன் அவர் அடிக்கலை, கடவுளை ஏன் உங்களை அடிக்கல, ஒன்றும் பண்ணலைன்னா, கடவுள் விரும்புகிறது எப்பா? ஆமாம், பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார், சரிங்களா. சரி, இப்போ பாருங்க, வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து, வீட்டில் பிரவேசித்து ஆசாரிகள் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள், இது ரொம்ப முக்கியம், இவங்க சாப்பிட்டதே தப்பு. எப்படிங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாப்பிட்டதே தப்பு. தேவ சமூகத்தை அப்பத்தை, ஆசாரியர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய அப்பத்தை தாவீது, அவர் ராஜாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சாப்பிடக்கூடாதுல, சாப்பிட்டார். அவரும் அவரோடு கூட இருந்தவர்களும் பசி நிமித்தமாக சாப்பிட்டார்கள். ஆசாரியன் அதுக்கு கொடுத்தார். ஆசாரியர் ஓய்வு நாளில் சும்மா இருக்கணும், சரிங்களா. ஆனால் இங்கே பாருங்க, அன்றியும் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஆமாம், ஓய்வு நாளில் சும்மா இருக்காமல் அவங்க எல்லாம் இந்த காரியத்தை செஞ்சாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஆமாம், ஆனால் அது அவர்களை ஒன்றும் செய்யலையா? அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். ஏன் மன்னிக்கப்பட்டார்கள்? அவர்கள் இரக்கம் செய்தார்கள். ஆமென், அவர்கள் இரக்கம் செய்தார்கள், அன்பு கூர்ந்தார்கள், நன்மை செய்தார்கள். ரொம்ப முக்கியம், நன்மை செய்தார்கள். ஓய்வு நாளில் கர்த்தர் வேலை செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னாரே தவிர நன்மை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. புரிஞ்சுக்கிடணும், நல்ல பாயிண்ட். ஆமென். ஓய்வு நாளில் ஏசப்பா கொள்கையை மீறிட்டாரா? ஏசப்பா சத்தியத்தை மீறிட்டாரா? ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு தானே போட்டிருக்கு. அப்போ வேலை செய்கிறாரு, இது தப்பு தானே அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, சொந்த அலுவல் பணியை, சொந்த காரியத்தை செய்யாமல் நீ ரெஸ்ட் எடுப்பா. நல்ல ரெஸ்ட் எடுந்தா அவர் தந்தார். ஓய்வு நாளை நமக்காக தந்தார், நம்ம ரெஸ்ட் எடுப்பதற்காக தந்தார். அன்னைக்கும் போய் நமக்கு கொத்திக்கிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? நமக்காக தான் ஓய்வு நாளை தந்தார், அதை கடைபிடிக்க சொன்னார். ஓய்வு நாளில் வேலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன கர்த்தர் நன்மை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லவில்லை. வேலை வேறு, நன்மை வேறு, வேலை வேறு, உதவி வேறு. இவங்க அதை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. ஆனால் ஏசப்பா வந்தாதாங்க வெளிச்சமே வரும், விளக்கமே வரும். ஏசப்பா சொல்லிட்டாரு, இல்லப்பா வேலை வேறு, நன்மை வேறு அப்படின்ட்டு. இப்போ பாருங்க,
அப்படி சொல்லிட்டு ஓய்வு நாள் தேவாலய வாசிக்கவில்லையா, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பா, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், நான் தேவாலயத்திலும் பெரியவர். ஆமென். நான் அவங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு நானே விட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். சரி, ஓகே. பாருங்க, பதியை அல்ல, ரொம்ப முக்கியம், இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆமென். முதலாவது ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட். யாரையும் நம் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார் கர்த்தர். பலியை அல்ல, அவர் விரும்புகிறது இரக்கத்தையே விரும்புகிறார். மனிதர்களிடம் கர்த்தர் எதிர்பார்ப்பது அதை கொண்டா இதை கொண்டா அப்படி அல்ல. ஒருவருக்கொரு அன்பாய் இருக்க வேண்டும், ஒருவருக்கொரு நேசிக்க வேண்டும், இரக்கமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சரிங்களா? ஆமாம், பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமற்றவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆமென், ஆமென். நீங்களும் நானும் ஒருத்தரை குற்றப்படுத்துகிறோம்னா, ஆமாம், அவருடைய கர்த்தர் பற்றின அறிவு இருந்துச்சுன்னா, வெளிச்சம் இருந்துச்சுன்னா, கடவுள் மனுஷங்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. அவர் அன்பை எதிர்பார்க்கிறார், இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். அதனால எல்லாரையும் நேசிக்கிறாருங்கிற ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா எந்த மனுஷனையும் குற்றப்படுத்தி பேச மாட்டோம். எப்படி? எந்த மனுஷனும் குற்றம் இல்லாதவர்களை, ரொம்ப முக்கியம், தப்பு செஞ்சவனை சொல்றது ஓகேங்க, தப்பே செய்யாதவர்களை, குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆமென். தப்பு பண்ணினவங்கள சொல்லிட்டா கூட ஓகேங்க, பரவாயில்ல, நம்ம கண்ணார பார்த்துட்டோம், இது நடந்துட்டு சரி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆள் தப்பே பண்ணாமல், குற்றமே பண்ணாமல் பழி போட்டு பேசணும்னு வச்சுக்காங்களேன், அது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே இருக்காது. ஆமென். அதெல்லாம் இருதயத்தில் தேங்கி இருந்துச்சுன்னா இருதயமே ஆமாம் வீணாக போயிரும். பாருங்க. சரி, கர்த்தர் தாமே நம்மை அப்படியே ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம்ம இருதயங்கள் யாவும் சுத்தமான இருதயமாக மாறுவதாக. கர்த்தர் நல்ல ஒரு ஊழியத்திலே வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதம் சரி, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதுதான் கர்த்தர் திட்டம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, செழித்திருப்பீங்க, அவைக்குரிய கனிகளும் வரங்களிலும் நிறைஞ்சிருப்பீங்க, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கி சுகமாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமாம், அவைகள் எல்லாவற்றிற்கும் வழிவகுப்பது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க பிரயாசப்படும் போது, அதை நாம் வாஞ்சிக்கும் போது, அதை நாம் விரும்பும் போது, நம்ம வாழ்க்கையில் அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மை சேர்கிறது, தானாக வருகிறது. ஆமே. நீங்கள் கேட்கிறது நிமித்தமாவோ இந்த செய்தியை கேட்கிறதுனால ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்கள் என்றால் சத்தியம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊழியத்தில் பேசப்படுகிற செய்தியை கேட்கிற நீங்கள் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதும் அவருடைய அன்பையும் அவருடைய மகத்துவத்தையும் அவர் நமக்கு வைத்திருக்கிற, அவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடங்களையே நாம் தியானிக்கிறோம், அதையே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதையே நாம் வாஞ்சிக்கிறோம், அப்படியே நடக்க ஆமென் பிரயாசப்படுகிறோம். ஆவியானவர் துணை புரிகிறார், நம் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் அடைகிறது. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், அதுதாங்க சீக்ரெட். அதனாலதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். நிச்சயமாக நான் உணர்வேன். ஆமென். இந்த ஊழியத்தில் இணைந்தவர்கள் முன்பு இருந்ததை விட இப்பொழுது எவ்வளோ வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் காதார கேட்டிருக்கிறேன். ஆமென். ஒவ்வொருத்தர் சொல்லுகிறது. ஆமென். ஒவ்வொருத்தர், சில பேர் சொல்லலாம் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, அதனால கூட நம்ம ஊழியத்தை விட்டு போயிருக்கலாம். ஓகே, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் சொல்கிற வார்த்தையை விசுவாசித்து, ஆமென், ஆமாம், அந்த தம்பி பேசுறது, இந்த சகோதரன் பேசுறது எனக்காக தான் கர்த்தர் இவர் மூலமாக பேசுகிறார். இந்த வார்த்தை நிச்சயமாக நான் அதை ஆமாம் அப்பா இதன்படி என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி நம்ம ஊழியத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆமென். மேன்மை அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது கர்த்தர் நல்லவர் என்பதையும், இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பது, எவ்வளோ நல்லவர் என்பதும், என் வாழ்க்கையில எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ முன்னேற்றங்கள் என்று சொல்கிறவர்களாகத்தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் இந்த ஊழியத்திற்கான ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆமென். பெரிய ஆசீர்வாதமே. சரி, கர்த்தர் நல்லவர். அதனால உண்மையிலே இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஒரு நிமிஷம் லைனை மாற்றி விட்டுறத, எப்படி பார்த்தாலும் நெட்டு டக்குன்னு தீர்ந்துருது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, நெட்டு பயங்கரமாக சாப்பிடுதுங்க ஃபேஸ்புக்கு. ஆமாம், 1 GB வச்சுருந்தாலும் சரி பயங்கரமாக சாப்பிடுது. சரி, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். சரி, இப்போ பாருங்க,
அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிற அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, எப்பா பலியை விரும்பவில்லை, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்கள் என்றால் குற்றமற்றவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். நாம குற்றமற்றவர்களை குற்றப்படுத்திடக்கூடாது. பாருங்க, ஆமென். கர்த்தர் மனசுல வச்சுக்கிடணும். சரி, ஓகே. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். சூப்பரா சொல்லிட்டார். ஆமென். மனுஷகுமாரன் ஆகிய நான் ஓய்வு நாளுக்கும் கடவுள்ரா. நான் ஓய்வு நாளுக்கு கடவுள், நான் எல்லா நாளும் கடவுள் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னங்க நடந்தது? நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு சம்பவம் நடந்தது. என்னது? பயிரை எடுத்து கொய்தார்கள். பயிரை பறித்து சாப்பிட்டாங்க. அதை பார்த்து பரிசேயர்கள் பழி போட்டாங்க சீசர்கள் மேல. ஏசப்பா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி வேதத்தில் இப்படி இருக்கேன்னு சொல்லி விளக்கி சீசர்கள் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? ஆமா, கடவுள் விரும்புறது, கர்த்தர் பிதாவாகிய தேவன் விரும்புறது பலியே அல்லப்பா, இரக்கத்தை தான் கர்த்தர் விரும்புறாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்லிடுவார். சரிங்களா? இது ஒரு சம்பவம், மனசுல வச்சுக்காங்க. ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்கு. அப்படி போன ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். சரிங்களா? அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவன் மேல் குற்றம் சாட்டும்படி, அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள். அடுத்த பாயிண்ட் வராங்க. வாசலே ஒருத்தனை பிடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இவரை எப்படியாவது மாட்டி விட்டுறணும். ஆமா, ஏசு கிறிஸ்துவ இன்னையோட காலி பண்றோம்டா, அவரே உள்ள மாற்ற மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சும்மன கை உடையவனை வாசலை பிடிச்சு நிப்பாட்டி வச்சு, சரியா, மனுஷன் இருந்தான். அப்பொழுது பாருங்கள், அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். சரிங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, அதற்கு அவர் ஆமென். ஒரு சூப்பரான ஒரு கதை நான் சொல்றேன் பாருங்க. இது எனக்கு ஒரு நாள் கர்த்தர் அப்படி கடவுளை வந்தது. நான் அப்படியே மிரண்டு போய் எந்திரிச்சிட்டேன். சரி, இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன். இது வேதத்தில் இப்படிதான் நடந்துச்சுன்னா சொல்லலை, கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்த பாடம். சரிங்களா? சரி, எப்படின்னா இப்போ ஜெபாலயத்துக்கு வரணும். சரிங்களா? ஒரு சூமனை கை உடையவனை வச்சு, ஆமா இன்னைக்கு ஓய்வு நாளா இருக்கு, ஆமா கட்டாயம் ஏசு கிறிஸ்து வருவார், அவர் வந்த உடனே இவனை சுகப்படுத்துவார், நம்ம அவர் மேல பழிய போட்டுறணும் அப்படின்ட்டு வரிஞ்சு கட்டிட்டு பரிசேயர் கூட்டம் வருது. சரிங்களா? சரி, அப்போ வந்துட்டு இருக்கும் போது, நல்ல புரிஞ்சுக்க, வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தனுடைய ஸ்தோத்திரம், ஒருத்தனுடைய பரிசேயர் கூட்டத்தில் ஒருத்தனோட ஆடு குழிக்குள்ள விழுந்துட்டு. சரிங்களா? நான் இது கதை தாங்க, இது பைபிளில் போடலை, நீங்கள் வேற பரப்பிடாதீங்க. சரி, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ கூட்டத்துக்கு போகணும், இயேசுநாதர் இன்னைக்கு மாட்டை வைக்கணும், எலிக்கு வலை வச்ச மாதிரி ஆளை பிடிச்சிடணும், இன்னைக்கு கையங்கலமோ அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு இருக்கும்போது கூட்டத்துக்கு கிளம்பி ஜெபாலயத்துக்கு வர்ற வழியில் ஒருத்தனுடைய ஆடு குழிக்குள்ள விழுந்துட்டு. சரியா? சரி, போகிற போக்கில் ஐயோ ஆடு குழியில் விழுந்துட்டேன், சரி ரைட்டு தூக்கி விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னுட்டு போய் அதை தூக்கி வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் வாராப்புல கூட்டத்துக்கு. சரிங்களா? கூட்டத்தில் இங்கே ரெடியாக இருக்காப்புல. இப்போ சும்பன கையோடையோட வச்சுக்கிட்டு ஒரு செட்டு சேர்ந்தாச்சு, ரெடியாக இருக்காப்புல. ஆமாம், கூட்டம் இவர் வர்றதுக்கு முன்னாடி, இது ஒரு கதைங்க. சரிங்களா? இவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே கூட்டாளிலாம் வந்தாச்சு, மற்ற பரிசேயர்கள்லாம் வந்தாச்சு. சரிங்களா? வந்த உடனே என்னடே இவ்வளோ லேட்டு, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு வேண்டாமா அப்படின்னது. எப்போ வந்துட்டு இருந்தேன், திடீர்னு ஆடு ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டு அதை தூக்கி விட்டுட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஏசு வந்தாச்சா? வரல, இனிமே தான் வருவார். ரைட்டு, ரெடியாக இருப்போம், இன்னைக்கு அவர் வருவார், ஓய்வு நாள், கண்டிப்பாக அந்த சூமன கையனை பார்த்தோன்னா உடனே சுகப்படுத்துவார், கையங்களமாக பிடிச்சி, ஆமாம் அவர் ஏதாவது பள்ளி தீர்த்தணும், ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு ரெடியாக பிளான் போட்டாங்க. சரிங்களா? ஆமாம், இப்போ ஏசப்பா வந்துட்டார். வந்த உடனே அவர் கண்ணு முன்னாடி சூம்புன கையுடையவன் இருக்கான், அவரும் இருக்கான். அதுக்கு முன்னாடி அவர் தான் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிடுவாரு, ஒவ்வொருத்தர் இருதயத்தை கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு ஆமாம் அவனும் இருக்கான். இந்த பக்கத்தில் நம்ம ஆளும் இருக்கான். யாரு? ஆடை குழிக்குள்ளேருந்து தூக்கி விட்டு வந்தான் பாருங்க, அவனும் இருக்கான். சரியா? அப்போ வந்ததும் ரைட்ரா, நீங்கள் கேட்க போகிறதா எனக்கு தெரியுமா, கேளுங்க அப்படின்னதும் அவனுக்கு ரெடியாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஆமென், ஆமாம் அவரை குற்றப்படுத்தும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும், ரொம்ப முக்கியம், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடை இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு வார்த்தையே வரலை. ஏன்னா, அடா பாய் மனுஷன்,
எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. மூச்சே கட்டலைங்க, சத்தம் மூச்சு பேச்சே வரல பாருங்க. அப்படி சொன்னோன்னா தூக்கி விட மாட்டானோ அப்படின்னதும் வாயிலிருந்து வார்த்தையே வரல. ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவு விசேஷித்தவனா இருக்கிறார், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்கிறது நியாயம்தான் என்று சொன்னார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, இது கற்பனைங்க, இது எனக்கு உண்டான ஒரு கற்பனை. நான் இப்படிதான் யூகிச்சேன். இப்படி இருக்குமோ, ஏன்னா உங்களில் ஒருவன் கரெக்டாக சொல்கிறாரு. அவர் எப்பவுமே இவங்க மனசில் நினைக்கிறத பூரா கரெக்டாக சொல்லிடுவார். கரெக்டாங்க, ஏசப்பா கூட்டத்துலேருந்து மனசில் எதை நினைக்கிறாரோ கரெக்டாக சொல்லிடுவார். இது அடுத்தாப்புல இருக்கு பாருங்க, அடுத்து ஓனா இருக்கு. அவர் உங்க மனசில் நினைச்சது பூரா கரெக்டாக சொல்லிடுவார். அதே போல் இந்த மாதிரி நடந்திருக்கலாங்கிறது என்னுடைய கணிப்பு தானே தவிர இது பைபிளில் இல்லைங்க. இப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. இது என்னுடைய ஒரு ஒரு எப்படி சொல்றதுக்கு, அதை அந்த வசனத்தை நான் கற்றுக்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு சொல்லி தந்த காரியம். சரிங்களா, கர்த்தர் நல்லா அப்படி சொல்லிட்டு, ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளோ விசேஷித்திருக்கிறான். கேவலம் ஒரு ஆட்டை விட மனுஷன் எவ்வளோ விசேஷித்தவனா இருக்கிறான். ஓய்வு நாளிலே நன்மை செய்கிறது நியாயம்தான் என்று சொன்னார். ஆமே, இங்கே ஒரு கேட் போட்டாச்சு. நன்மை செய்கிறது நியாயம்தான் என்று சொல்லி அதோட விடலை. பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றால் அவன் நீட்டினான், அது மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியிலே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவிடம் விட்டு விலகி போனார். சரிங்களா, விலகி போனார். அதுக்கு மாத்திரமல்ல, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஒரு சும்மன கையோட போயிருந்திருக்கும், சாதாரணமா இருந்ததா உன்னோட போயிருக்கும். ஆமேன், ஆமா. இவங்க பிளான் போட்டது வேற. இவங்க இன்னைக்கு இவரை எப்படியாவது பழி தீர்த்தரலான்னு பார்த்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அங்கு வந்த அத்தனை பேரையும் அவர் சுகப்படுத்தினார். ஆமேன், எவ்வளோ பெரிய காரியம். ஆமேன், அங்கு வந்த அத்தனை பேரும், அவருக்கு பின்னாடி சென்ற திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கினார். எல்லாரையும் சுகப்படுத்தினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆமேன், ஆமேன். இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட். ஆமாம், இங்கே ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க பூரா குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலை. சரிங்களா, என்ன செய்வார், எப்போ மாட்டுவார், எப்போ தப்பு பண்ணுவார், எப்படா இவர் மேலே பழிய போட்டு இவரை அழிச்சிட்டு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேயே இவங்க இந்த குரூப் இருக்குது. சரி, இது ஒரு சம்பவம். இதையும் வச்சுக்காங்க, மனசில் வச்சுக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, இப்படி சொல்லிட்டு எசப்பை பற்றின ஒரு வார்த்தை உண்டாமே. அப்படி சொல்லி முடிச்சது, ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன சொல்லுதுன்னா, இவங்க பூரா அவரை குற்றப்படுத்துறாங்க, அவர் செஞ்சது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி பேசுனது, உரைத்தது நிறைவேறும்படி தான் இப்படி ஆயிட்டான். எப்படி ஆயிட்டு, இந்த ஜனங்கள் எல்லாம் சுகப்படுத்தினார்ல, சுகப்படுத்தினது நிமித்தமா ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருந்தாரோ அதுதான் நடந்துச்சா. என்ன சொல்லியிருந்தாரா, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். எப்படிங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை. இவங்க சொல்றாங்க அவர் வேற மாதிரி பழி போடுறாங்க ஏசப்பா மேல, ஓய்வு நாள்ல தப்பு பண்றாங்க. ஆனா கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சொன்ன வார்த்தை என்னன்னா, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊரே உங்களை பழி போட்டாலும் என்ன பண்ணாங்க, மேல பரிசேயர்கள் வெளியிலே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். உங்களுக்கு விரோதமா உங்களை அழிக்கிறதுக்கு என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, உங்க மேல எவ்வளவுதான் பழிய போட்டாலும் சரி, உங்க மேல 1008 கம்ப்ளைண்ட் வச்சாலும் சரி, ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிதாவாகிய தேவன் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஆமே, நீங்க செய்யறத தைரியமா செய்யுங்க. அப்பாவுக்கு பிரியமானது அவருடைய சித்தத்தின்படி செய்யறத அழகா செய்யுங்க. கர்த்தர் துணை இருப்பார், ஆவியானவர் உங்களை நடத்துவார், சூப்பரா செய்வீங்க, எல்லாம் அற்புதமா நடக்கும். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. பாருங்க, இவங்க அவரை கொலை செய்யறதுக்கு பிளான் போடுறாங்க, அவர் மேல பழி போடுறதுக்கு, அவர் தப்பு பண்றாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு, 1008 பழி போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன். நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். அவர் ரெக்கார்டு சர்டிபிகேட் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, நேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஆமேன், ஆமேன்.
நியாயத்தை அறிவிச்சாரா? என்ன நியாயத்தை அறிவிச்சார்? ஆமேன். என்ன நியாயங்க சொன்னார்? ஆமேன். ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாய் இருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று அறிவித்தார். ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ஓ நன்றி அப்பா. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு நியாயத்தை கற்றுத் தருவார். ஆமேன், ஆமேன். அவர் ஆமேன் நமக்கு நியாயத்தை சொல்லுகிற தருகிற தகப்பனாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய செயல்கள் ஒன்றும் அடி பிசராது, நம்முடைய செயல்கள் எதுவும் தவறாய் போய் முடியாது. அவர் நியாயமானதை நமக்கு கற்றுத் தருவார். சரிங்களா? ஆமேன். பாருங்க, படிக்க நல்லா தாங்க இருக்கும். சரி, பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஆமேன், 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 ஆமேன். ஓய்வு நாளிலே நன்மை செய்கிறது நியாயம் என்பதை அறிவித்தார் கர்த்தர். நல்லவர். சரி, நிறைய காரியங்கள் அறிவித்தார். சரி, ஓகே, இருக்கட்டும். பாருங்க. ஆமாம், அடுத்து என்ன வரி இருக்குன்னா ரொம்ப முக்கியம். வாக்குவாதம் செய்ய மாட்டார். வாக்குவாதமே கிடையாது, அப்படி இப்படிலாம் கிடையாது, பேச்சு தான். நேரா என்ன செய்யணுமோ அதை சாட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். ரொம்ப முக்கியம். ஆமேன். கூக்குரல்னா என்னங்க யோசிச்சு பார்த்துக்காங்க. கூக்குரல், ஆமா, கூக்குரல் இடவும் மாட்டார், வாக்குவாதம் பண்ண மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வாக்குவாதம் செய்யாதவர்களாக, கூக்குரல் இடாதவர்களாக, சரிங்களா? ஆமா, கத்துறதா எப்படினாலும் வச்சுக்காங்க, ஓன்னு கத்துறது, ஒப்பாரி வைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். சரி, கூக்குரல் இடுகவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. எவ்வளோ பெரிய பாயிண்ட். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ரொம்ப முக்கியமான வார்த்தை. பழைய அழகா பேசுவாங்க தெரியுமா? முன்னோர்கள், மகான்கள் அழகா சொல்லி தந்திருப்பாங்க. ஆமேன். ஆமா, எதா இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள தாண்டா இருக்கணும் சொல்லுவாங்க தெரியுமா? கிராமத்துலலாம் எதா இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும், காதும் வச்ச மாதிரி முடிக்கணும். ஆமா, வெளியில வீதிக்கு வரக்கூடாது, வீட்டு சண்டை வீதிக்கு வரக்கூடாது, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கத்தப்படாது சொல்லுவாங்க தெரியுமா? ஆமேன், ஆமேன். எல்லாம் பைபிள்ல இருக்குங்க. ஆமேன். முன்னோர்கள்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்னே தெரியாது, ஆனால் சொல்லி வளர்த்துருப்பாங்க தெரியுமா? வெளியில சத்தம் கேட்க விட மாட்டாங்க, வீட்டு சத்தம் வெளியில கேட்கக்கூடாது, வீட்டில் உள்ள விஷயம் வெளியில தெரியக்கூடாது, வீதியில இருந்து கத்தக்கூடாது. எவ்வளோ இருக்கு பாருங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, இதுல நம்ம எல்லாமே செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். நம்ம அப்பா அப்படி செய்ய மாட்டாருங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அவர் நம்மளை தண்டிச்சிருவாரானா? இல்லைங்க. அவருடைய சாட்சியை நாம மறைமுகமா கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு வாய்ப்பே இல்லாம போகுது. அவருடைய பிள்ளை, அவர் எப்படிப்பட்டவர் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகள், அவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகள். அவர் எப்படின்னா, அவர் வாக்குவாதம் செய்யவே மாட்டார், அவர் கூக்குரல் இட மாட்டார், அவர் சத்தத்தை ஒருவனும் வீதியில கேட்கவே முடியாது, வீதியில இருந்து கத்தவும் மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் அங்கே இருக்கிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. ஆமேன், 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 ஆமேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆமேன். ஆமா, அவர் நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள். இருந்தார்கள் பாருங்க, இருந்தார்கள். அப்படி கரெக்டா இருந்தார். அதே போலதாங்க கர்த்தர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆமேன். நிச்சயமா இதெல்லாம் நமக்கு முக்கியமானவைகள், இதெல்லாம் நமக்கு தேவையானவைகள். இதெல்லாம் எப்படி நம்ம சுயபலத்தில் நடக்குமானா? நடக்காது. அவருடைய கிருபையாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இதெல்லாம் செய்வாருங்க. ஆவிக்குரிய கனிகள்ல இதெல்லாம் வந்துடும். நம்ம வளர ஆவிக்குரிய கனிகள்ல வளர சூப்பரா இருப்போம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே நம் ஒவ்வொரு வாழ்க்கை இதன் பிரகாரம் மாறுவதாக. தகப்பன் எப்படியோ அப்படியே நம் வாழ்க்கை மாறட்டும். கர்த்தர் நல்லவர். நன்றி அப்பா. ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை இதை தியானிக்கும்படியாய், இதை கேட்கும்படியாய், இதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் என்றால், அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். ஆமா, இது அவரை பத்தின மேட்ருங்க. இதை நாம இன்னைக்கு தான் அறிஞ்சிருக்கிறோம். நான் கூட இந்த அளவு டீட்டெயிலா இதை படிச்சதே கிடையாது. நீங்க அறிஞ்சிருப்பீங்களோன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா இன்னைக்கு தான் இவ்வளோக்குள்ள அறியணும். அவர் அறிய வாழ்க்கையில் அப்பாவை பத்தின அறிவு நமக்கு வர நம்ம வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். ஆமேன். நம்முடைய ஜீவன் அழிவில்லாத ஜீவன். ஆமேன். நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, ஆமேன். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும். அடுத்த சம்பவம் நிறைய நடக்கு. இதெல்லாம் ஆமேன். இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமானது. அதனால தான் நான் ஒவ்வொரு வசனமா வாசிச்சுட்டு இருக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் நான் படிக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தந்த காரியங்கள் எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. அதை நம்ம எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை அப்படியே படிக்கிறேன். சரி,
அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினான். சரிங்களா? பரிசேயர் அதை கேட்டு, எப்படிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தன் அடுத்தடுத்து அவங்க சொல்ற பழியை பாருங்க, அவர் மேல போடுற குற்றத்தை பாருங்க. ஒருத்தன் வந்து பிசாசு பிடிச்சவனா இருக்கான், குருடனா இருக்கான், பிசாசு பிடிச்சு குருடும் ஊமையுமா இருக்கிறான். அவன் அவர் இடத்துல கொண்டு வராங்க. உடனே குருடும் ஊமையுமானவனும் பேசிட்டான், பார்த்துட்டான், சுகமாயிட்டு. பிசாசை துரத்தின உடனே எல்லாம் சுகமாயிட்டு. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு நாமத்தினாலே நம் வாழ்க்கையிலே ஆமேன். பிசாசு கொண்டு வந்திருக்கிற பிசாசு எப்படி உள்ள வந்துட்டுன்னா, எப்படியோ நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதி கர்த்தர் தர்றதில்லை. நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நம்ம பரம்பரை வியாதியா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதா இருந்தாலும் சரி, சிறு பலவீனமா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வெளியேறட்டும். ஆமேன் ஆமேன். அப்பொழுது சுகம் உண்டாயிருக்கும். ஆமேன் ஆமேன். பிசாசு வெளியேறட்டும். ஆமேன். அந்த தீய பிணியை, தீய வியாதியை, நோயை கொண்டு வந்த பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவானாக. ஆமென். ஓ நன்றி அப்பா. சுகம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் எங்கள் சரீரத்திலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதாவது பிசாசு உள்ள வந்து வியாதியை கொண்டு வரலங்க, எப்படியாவது உள்ள திணிச்சிருப்பான். ஆமென். தந்திரமா என்னமோ பண்ணிவிட்டு வியாதியில மாட்ட வச்சுட்டான். சரி, ஓகே, வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை தருவார், விடுதலை ஆக்குவார். சரி, இப்ப பாருங்க. ஆமென். ஆமா, பிசாசை துரத்தின உடனே எல்லாம் போயிட்டு, சரிங்களா, அவன் சுகமாயிட்டான். இப்போ ஜனங்கள் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். எப்படிங்க, ஜனங்களுக்கு ஆச்சரியமாயிட்டு. சார், இப்படி ஒரு அற்புதமா? அவன் பிசாசு பிடிச்சனால அவனுக்கு குருடா இருந்தான், ஊமையா இருந்தான், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறிட்டு இப்படி ஒரு சுகத்தை கொடுத்துட்டாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இந்த நேரத்துல அந்த பரிசேயர்கள் அதை கேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பரிசேயர்கள் ஜனங்களை சுகப்படுத்தக்கூடியவங்க. இந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணணும். இவங்க பண்ணலை. ஒன்று, இவங்க சுகமாக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஊழியக்காரர் சுகமாக்கிட்டாங்கன்னா குறை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆமாம், அந்த ஊழியக்காரர் அப்படி டான்ஸ் ஆடுறாரு, இப்படி ஆடுறாரு, அந்த பாட்டு பாடுறாரு, இந்த பாட்டு பாடுறாரு, 1008 குறை பேசுகிறாங்களே. அந்த ஊழியக்காரர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனை பேர்? விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? புரியுதுங்களா? அதை ரொம்ப பார்க்கணும். ஆமென். நிச்சயமா நான் கிருபை சத்தியத்தை கேட்டு கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு வெளிச்சத்தை அறிந்து கொண்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஊழியர் செய்வதற்கு காரணம் ஒரு சகோதரர். சரிங்களா? அந்த சகோதரரை பயங்கரமா ஓட்டுவாங்க. அவர் டான்ஸ் ஆடுவார், ஸ்டெப் போட்டு ஆடுறாரு, விசில் அடிக்காங்க அவங்க சர்ச்சிலன்ட்டு. ஆமென். ஆனா எனக்கு ஆசீர்வாதம், பிரயோஜனமான வார்த்தைகள், கிருபையுள்ள சத்தியத்தை கேட்டேன். ஆமென். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய கனியின் மூலமாக தான் அவங்களை தெரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர, ஆமாம், இதெல்லாம் மேட்ரே கிடையாது. சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஏசப்பாவே இப்படி தான் செய்கிறாங்க. அவரை பார்த்து சொல்கிறாங்க, இவ்வளோ செஞ்சவரை பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசப்பாவை பார்த்து, ஆமாம், என் நேசகுமார், என் நேசன், ஆமாம், என் இருதயத்துக்கு பிரியமானவற்றை செய்கிற நேசன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க பிசாசுக்கு தலைவன், கொல்லக்கூட்டத்தின் தலைவன் அப்படின்னு. பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். அழகா சொல்றாங்க பாருங்க. இயேசு ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த வசனம் 25 வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. இப்போ புரியுதா? ஆடு மேட்ரு. ஆமென். இதற்கு அதை வச்சுதான் நான் சொன்னேன். ஆமா, இவங்க சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஐயோ, இப்பதானே நம்ம ஒரு ஆட்டை போட்டு வந்தாரு. சரி, ஓகே, சரி. இவர்களுடைய சிந்தனை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணம், எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாதே. சாத்தானை துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்ததா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைக்கும்? எப்பா, ஒரு பிசாசை துரத்த முடியுமா? அப்படி துரத்துனானா அது எப்படி அவன் ராஜ்யம் வளரும்? பிசாசுவோட வேலை வந்து, பிசாசு வந்து ஜனங்களை அழிக்கிறதுக்காக நோயை கொடுப்பான். அதே பிசாசே வந்து விடுதலை ஆக்கினா எப்படி அவனுடைய ராஜ்யம் பலமாகும்? அவனுடைய திட்டம் எப்படி பலிக்கும்? நான் பேசுனாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். ரொம்ப முக்கியம். ஆமென். நான் பேயை வச்சு பேயை ஓட்டுற ரைட்டு. நாளைக்கு பிள்ளைங்களும் வளர்ந்து நிற்பாங்க.
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு. தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் அற்புதம் செய்வாங்க பாருங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்றார். ஆமென். ஆமா, தேவனுடைய ஆவியினால பிசாசை துரத்துறேன். நாளைக்கு உன் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்கள். என்னை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள்ளும் தேவனுடைய ஆவி வரும். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளாக வரும் பொழுது அவர்களும் உன் கண் முன்னாடியே பிசாசுகளை துரத்துவார்கள். பரிசேயர்கள் கண் முன்னாடி அவருடைய பிள்ளைகள் பிசாசுகளை துரத்தினார்கள். சரிங்களா? அன்னைக்கு நீ எப்படி சொல்ற நான் பார்த்துட்டு, அன்னைக்கு நீ சொல்லுவோம் பையன் துரத்துவான்ல, அன்னைக்கு நீ இவன் பிசாசை தான் துரத்துறான், ஆமா பிசாசை வச்சு பிசாசை துரத்துறான்னு உன் பையன் துரத்தும் போது நீ சொல்லுவியா? சரியான பாயிண்ட். எவ்வளவு அன்னைக்கு நீ என்ன சொல்ற நான் பார்க்கத்தானே போறேன். அவங்க தான் உங்களை நியாயம் தீர்ப்பாங்க. அன்னைக்கு உங்களுக்கு புரியும்டா. ஆமென். எவ்வளவு பெரிய வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு காரியம். அநேக போதகர்கள், மொத்த போதகர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, சில உபதேசத்தை கள்ள உபதேசம், தவறான உபதேசம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்படிதான் பேசுவாங்க. அவர் ஐயோ ஆமாம் கிருபன்னுட்டு கள்ளத்தனமாக பேசுகிறாங்க, திருட்டுத்தனமாக பேசுகிறாங்க, மக்களை கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் தன்னுடைய பிள்ளை, அந்த பாஸ்டரோட பிள்ளை ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு, ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிட்டு சர்ச்சிலேயோ இல்லை சண்டே கிளாஸ்லேயோ இல்லை வாலிபர் கூட்டத்திலேயோ இல்லைன்னா ஒரு நாள் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் கொடுப்பான். என் பிள்ளையா இருக்கியே நீ ஊழியத்து தானே அடுத்து வரப்போற அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பிள்ளை ஒரு சத்தியத்தை பேசிச்சுன்னா அது வெளிச்சமாக இருக்கும். இவன் பிள்ளை எவ்வளோ பெரிய சத்தியத்தை பேசிட்டு, ஆமாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை எப்படிலாம் உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு புகழ்ந்து பேசுகிற அதே ஊழியக்காரரு இதே வெளிப்பாடை வேற ஒரு பாஸ்டர், சின்ன பாஸ்டரோ பெரிய பாஸ்டரோ, வேற ஒரு ஊழியக்காரர், வளர்ந்து வர்ற ஊழியக்காரர் பேசுனா, வேற ஒரு சின்ன பையன் பேசுனா அது பொய் உபதேசம், கள்ள உபதேசம் என்று வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க. தெரியுங்களா? ஆமென். எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநேகர் இருப்பாங்க பாருங்க, எப்படி சொல்றதுக்கு, தாம் பிள்ளைகளை, எல்லா பெற்றோருடைய ஒரு எண்ணம் என்னன்னா தன் பிள்ளைகளை தன்னை விட பெருசாக்கணும் தானே நினைப்பாங்க. இப்போ நம்ம தான் இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன், நீங்கள் தான் இருக்கிறீங்க. சரிங்களா? இப்போ யோசேப்பண்ணன் தான் இருக்காப்புல. யோசேப்பண்ணன் படித்தது கம்மி தான், ஆனால் பசங்களை அவங்கள விட மிச்சமாக படிச்சிருப்பாங்க. இப்போ இன்னும் படிப்பாங்க. என்னை விட நான் தான் இப்படி ஆகிட்டேன், ஆனால் என் பிள்ளைங்கள் என்னை விட டெவலப் ஆகணும், சூப்பர் ஆகணும் தானே நினைப்பாங்க. இதான எண்ணம். சரி, அதே போல் செல்வ சுந்தராமாவும் அப்படித்தான், கவிதாக்காவும் அப்படித்தான். சரிங்களா? நான் இவ்வளோதான் படிச்சிருக்கேன், என் பிள்ளைகள் என்னை விட அதிகமாக படிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், நல்லபடியாக இருக்கணும், ஆமாம் ஆண்டவருக்குள்ளேயும் நல்லபடியாக இருக்கணுங்கிறது தானே விருப்பமாக இருக்கும். புரியுதுங்களா? சரி. ஆமாம், இப்போ அந்த பிள்ளை முன்னேற்ற பாதையில் இருந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற இந்த நம்மளுடைய எண்ணம், நம்ம அப்படி கிடையாதுங்க. சொல்கிறேன், சில பாஸ்டர்ஸு அப்படி என் பிள்ளை என்னை விட பெஸ்ட்டாக தான் இருப்பான், பெஸ்ட்டாக தான் இருப்பானே வளர்த்த உடனே அதே போல் அந்த பையன் பிரசங்கம் பண்ணும்போதோ, சண்டே கிளாஸ்லேயோ விபிஎஸ்லேயோ பிரசங்கம் பண்ணும்போது அது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். என் பிள்ளை என்னை விட எவ்வளோ வெளிப்பாடாக பிரசங்கம் பண்ணுது, ஆமாம் என்ன அழகா சத்தியத்தை பேசுது அப்படின்னு புகழ்ந்து பேசுகிற நம்ம அடுத்த ஊழியக்காரர், நம்ம பையனை விட வயசு மூத்தவர், அவர் நல்ல பைபிள் காலேஜ் பைபிள் படித்து அவரை நம்பி ஒரு சபை இருக்கு, சபை மக்கள் இருப்பாங்க, அவருடைய பிரசங்கத்தை நம்ம குறை சொல்லுவோம். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆமென். அப்படிப்பட்ட பிரசங்கத்தை குறை சொல்லுவோம். ஆனால் நம்ம பிள்ளை ஒரு பிரசங்கம் பண்ணிச்சுன்னா, நம்ம பிள்ளைக்கு வயசு 12, அந்த பாஸ்டருக்கு வயசு 42, அவர் பேசுறது கள்ள உபதேசம், ஆனால் நம்ம பிள்ளை அதே மாதிரி சத்தியத்தை பேசிச்சுன்னா வெளிப்பாடு. ஏன்னா இது நம்ம பிள்ளை, இது அடுத்த ஆள். புரியுதுங்களா? இப்படித்தான் இன்னைக்கு ஊர்ல உலகத்துல அத்தனை ஊழியக்காரர்களும் குறை சொல்லிட்டு தெரியுறாங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆமென். ஆமாம், ஒன்னே ஒன்று பார்க்கணும், அந்த ஊழியக்காரனே தன்னுடைய பிள்ளையை போல நினச்சி ஏதோ ஒரு சத்தியத்தை பேசுது, அதுக்கு பற்றின வெளிச்சம் நமக்கு இல்லை. நம்ம சந்ததிக்கு அடுத்த சந்ததி தானே, நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை, அவங்கள ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவார். ஒருவேளை வெளிப்பாடாக இருக்கலாம், வெளிச்சமாக இருக்கலாம், முன்னேற்ற பாதையாக இருக்கலாம், இருக்கட்டும். கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. அது தவறான சத்தியம் என்றால் கர்த்தர் அதை மாற்றுவாராக, சரியான சத்தியம் என்றால் இன்னும் அநேகருக்கு அது பரவி செல்வதாக என்று ஜெபிக்கிறவரே ஒரு நல்ல ஊழியக்காரர். ஆமென். இதே இடத்துல தான் நாமும் இருக்கணும். ஆமென். இதே இடத்துல தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஆமென். நம்ம பிள்ளைகளை எப்படி மிச்சமா பார்க்கிறோமோ அதே பிள்ளை போல அடுத்த பிள்ளைகளையும் அடுத்தவர்களையும் ஆமென் சகோதரனாக சகோதரியாக பிள்ளைகளாக நேசித்து அவர்கள் மீது பாசம் காட்டுவதே சரியான ஒழுங்குமுறையா இருக்கும்.
சரிங்களா? ஓகே. இதெல்லாம் தேவையான பிரயோஜனமான காரியங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, ஆவியினாலே உங்கள் பிள்ளைங்க தானே நாளைக்கு உங்களை நியாயம் தீர்ப்பாங்க. அதே மாதிரியே நடந்துச்சுல்ல. எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு பரிசேயர்களுடைய பிள்ளைகளே அற்புதத்தை அதிசயத்தையும் செய்யும் போது அவங்க அன்னைக்கு இயேசுவை விசுவாசிச்சு இவன் அற்புதம் செய்கிறான், அன்னைக்கு இயேசுவே இதை செய்யும் போது அவரை பிசாசு பிடிச்சவன்லாம் நான் சொன்னேன்னு நியாயம் குற்ற மனசாட்சி உறுத்திருக்கும், செத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருந்தார். ஆனால் அவர் தீர்க்க மாட்டார். நாமே நம்மளுடைய கிரியையினாலே தீர்த்துப்போம். சரி, ரைட்டு, நமக்கு நியாய தீர்ப்பு இல்லைங்க, கிடையவே கிடையாது. என்னைக்கு அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலிருந்து அவருடைய கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் பிற பார்ப்போம். சரி, இப்படி நிறைய டைம் ஆகிட்டு சொல்லி முடிச்சிடறேன். ஆமேன். அப்படி சொல்லிட்டு சில காரியங்கள் ஆமேன் பேசப்ப சொல்கிறாரு பாருங்க. ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை. ஆமீன். கர்த்தர் நல்லவர். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் 31 வசனம், மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனம். இது ஒரு சில வசனத்தை வாசிச்சு முடிச்சிடும். சரிங்களா? அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. சரிங்களா? ஆமேன். நம்ம ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய பணிவான வேண்டுகோள், எந்த ஒரு பாஸ்டரையும் எந்த ஒரு ஊழியக்காரர்களையும் எந்த ஒரு விசுவாசியும் ஆமேன் நம்ம விமர்சித்தோ குற்றப்படுத்தியோ ஒரு மெசேஜ் கூட போட வேண்டாம் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில சத்தியத்தை பேசியிருப்பாங்க, அது நமக்கு ஒருவேளை பிடிக்கலை, புரியலை, தெரியலை, அதை பற்றின வெளிச்சம் இல்லை அப்படின்னா சரி, ஓகே ஏசப்பா நீங்களே அதை பார்த்துக்காங்க, எனக்கு பார்வைக்கு அது தப்பாக தெரியுது, ஆனால் உங்கள் பார்வைக்கு நலமானதை நீங்கள் செய்யுங்கன்னு அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அமைதியாக இருப்போம். ஏன்னா ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியருக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்திருந்தான்னா, அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்திருந்தா, நாம் அவங்களுக்கு விரோதமா இது கள்ள உபதேசம், இது தவறான உபதேசம், இது தப்புன்னு நியாயம் தீர்த்திருந்தால் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணம் பண்ணுகிறதுக்கு அடையாளம். தூஷணம் பண்ணுகிறது தான் அப்படியே சொல்றாரு பாருங்க. ஆமேன். அது இம்மையிலும் ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஏசப்பாவை என்னெல்லாமோ பேசினாங்க, அதெல்லாம் மன்னிக்கப்படும், அதெல்லாம் மன்னிச்சிருவாங்க. ஆனால் எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம அப்படி பேச மாட்டோம். ஆமேன். அப்படி நடக்காதபடி கர்த்தர் நம்ம இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஒருவேளை ஐயோ நான் பண்ணியிருக்கிறேன், நிறைய பண்ணியிருக்கேன், அப்படிலாம் கிடையாது. ஆமேன். என்னைக்கு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பற்றின அறிவிலே வந்துட்டோமோ அன்னைக்கு நம்முடைய இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அழகாக்கிடுவார், சீர்படுத்திடுவார். அதனால நீங்க ஆவியானவருக்கு விரோதமாக எதையும் பேசியிருக்க மாட்டீங்க. பேசினாலும் உங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து நல்ல பிள்ளைகளாக உருவாக்கி எடுத்திருக்கிறார். அதுதான் சத்தியம். அதனால தைரியமா இருங்க. ஐயோ நான் நிறைய பேசிட்டேனே அப்படின்னு. அதனால புரிஞ்சுக்கோங்க, இவங்க யாருங்க? பரிசேயர்கள், வேதம் படித்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள். நல்ல தெரியும் ஏசப்பா ஆவியானவருக்கு விரோதமானா நீங்க அநேகர் ஆவியானவர் இல்லாமலே மாம்சத்துல செய்யறாங்க. நீங்க அவங்கள பழி சொல்லிட்டு ஐயோ அவரெல்லாம் பேசிட்டேன் இவரெல்லாம் பேசிட்டேன்னு சொல்லாதீங்க. ஆமா, நல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா ஆவியினாலதான் பிசாசுகளை துரத்தினார். அதையே இவங்க பேய் பிடிச்சது தான் துரத்துறார், பேய் மூலமா துரத்துறான்னு சொன்னாங்க. இதே போலதான் நிறைய பேர் பேசுற, அதுதான் மன்னிக்கப்படுமா தவிர நீங்களும் நானும் நிச்சயமாக அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கிருபையே வழங்காம போயிருக்கும், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவே மாட்டோம். நம்ம அப்படிப்பட்ட ஆட்களாக தான் நமக்கு மன்னிப்பே இல்லாம நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்க மாட்டோம், இன்னைக்கு சாட்சியா இருக்க மாட்டோம். அதனால தைரியமா இருக்கலாம். நீங்க ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகள் பேசவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன், பேசவும் போவதில்லை. கர்த்தர் நம்மளை தெளிவுள்ளவர்களாய் வழி நடத்துவார்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சொல்லி முடிச்சிரு. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. மன்னிக்க விடுதலை. மரம் நல்லதென்றால் அதன் கனிகளையும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனிகளையும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பொல்லாதவர்களாய் இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்?
இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னதுங்க? நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும். என்ன கணக்கு ஒப்பிக்க வேண்டும்னா சொன்னார்ல, ஆமா அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் சொன்னால, நாளைக்கு உன் பிள்ளையே அதே மாதிரி செய்யும் போது அவங்களே ஒன்று நியாயம் தீர்ப்பாங்க. நியாய தீர்ப்பு நாள்னா ஒரு நாள் இல்லை, அந்த நாள். இவர் சொன்னார்ல, ஏசப்பா சொன்னாங்கல்ல, ஆமா உன் பிள்ளை ஒன்று ஒரு நாள் நியாயம் தீர்ப்பான் பாரு, அதுதான் நியாய தீர்ப்பு நாள். சரிங்களா? இந்த நாள்ல அப்போ அன்னைக்கு தெரியும் அப்படிங்கிறார். சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். கர்த்தர் நல்லவர். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே நன்றி அப்பா. உங்க வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே. அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 45வது அதிகாரம் அப்படித்தான். ஆமேன். இதே மாதிரிதான் இருக்கும். 35வது வசனம் சொல்லுது, சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கள். ஆமேன். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆகியால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளதாய் இருங்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு அருமையான வேத வார்த்தைகள். ஆமேன். நிச்சயமாகவே நமக்கு பிரயோஜனமான வேத வார்த்தைகள். நமக்கு அது மிகுந்த பலனை கொடுக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமே. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நல்ல பொக்கிஷத்திலிருந்து, நம் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை பேசுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறது. இன்னும் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார்கள். நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையிலே நாம் நடப்போம். ஆமேன். நம்முடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம அறியாம தெரியாம ஆமா அது பாட்டுக்கு மற்றவங்களையும் சரி ஊழியக்காரங்களையும் சரி நம்ம வாய்க்கு வந்தபடி நம்ம நியாயம் தீர்த்திருக்கலாம், ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். அவன் விசாசு பிடிச்சோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசியிருக்கலாம். ஆமேன். ஆமா கர்த்தர் இந்த நாளிலே எல்லாவற்றையும் மாற்றுவாராக. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன். அவர் நம்மை மிகவும் நேசிப்பதினால்தான் நான் எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். எப்படி தைரியமாக சொல்கிறேன்? நீங்களாம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லை, ஆவியானவருக்கு விரோதமாக நீங்களாம் பேசலை அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் நமக்கு இந்த சத்தியத்தை இன்னைக்கு கற்றுத் தந்திருக்கிற மாட்டார். நான் தான் சொன்னேனே, நாம் கர்த்தருக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தோம்னா நம்ம இந்த ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஆமாம் நம்ம ஒரு திட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா மன்னிச்சாதான் அழைக்க முடியும். புரியுதுங்களா? உங்களை என்ன அவர் நம்ம செஞ்ச தப்புகள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் மன்னிக்கப்படாத குற்றம் ஒன்று செய்திருக்க மாட்டோம். ஆமேன். ஆமாம். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தைரியமா இருங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாப்புலே, நான் நிறைய என்னெல்லாமா பேசியிருக்கிறேனே, நான் வச்சு வாங்கியிருக்கிறேனே. ஆமாம். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வச்சு நான் நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கிறேன், ஊழியக்காரர்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கலே அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அப்படி ஒரு தப்பை பண்ணியிருந்தா, ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கே மாட்டீங்க. ஆமேன். யோசிச்சு பாருங்க. ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிற உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுவாரா? ஆமேன். இல்லை. நம்மெல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்ல. அதனால தான் இந்த சத்தியத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். நம்ம ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிற அந்த உங்களோடு சேர்ந்து தான் நானும் தியானிக்கிறேன், உங்கள் சகோதரனாக இருந்து தான் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படியும் ஆமாம் அப்பா இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்கப்பான்னு தான் சொல்லுவேன்னு தவிர நானாக பிரயாசம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா என்னால் முடியாது. அதே போல தான் உங்களாலையும் கேட்ட வார்த்தைகள் படியே என்னை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையிலே இதெல்லாம் நான் கடைபிடிக்கும்படியாக இந்த நாளிலே எனக்கு வெளிப்படுத்தி தந்தமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. ஆமேன். இந்த வார்த்தையை கற்று தந்திருக்கிறீங்க, அநேக காரியங்களை கற்று தந்திருக்கிறீங்க. இவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவைகள் எனக்கு புரோஜனமானவைகளாக இருந்து நான் உங்களை வெளிப்படுத்துகிற பிள்ளையாய் இருப்பேன் ஆண்டவரே. என்னை நீங்கள் அப்படியே நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை உருவாக்கி எடுத்து என்னை கொண்டு நீங்கள் நிர்ணயித்து வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுவீராக என்று அப்பாவிடம் ஆமேன் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்வார். நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், நம்ம குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், நம்ம பிள்ளைகள் வேற மாதிரி இருப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து அநேக சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள். நம்முடைய நடத்தையின் மூலமாக அநேக சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தைக்காக நன்றி. அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கெட்ட வார்த்தையின்படியே எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்தின்படியும் எங்களை போதித்து எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலும் கேட்ட வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. இந்த வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி கேட்கிற பிள்ளைகளாய் அல்லாமல் வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை உருவாக்கி எங்களை வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமேன். நல்ல இருதயத்தோடு நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிற பிள்ளைகளாக, நல்லவைகளை பேசுகிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்க இருதயத்தில் இருக்கிற ஆமேன் கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தைகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வெளியேறட்டும். நல்லவைகள் மாத்திரம் இந்த நல்ல இருதயத்தில் பொக்கிஷத்திலே இருக்கட்டும் ஆண்டவரே. நல்லவைகளே நாங்கள் சேமித்து வைக்க, கெட்டவைகளை இந்த காதல வாங்கி அந்த காதல விடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்போடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. உங்க பரிசுத்த நாம் மாத்திரம் மகிமையெடுக்க நன்றி செலுத்துகிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்ப யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆவிக்குரிய கனிகளால் வரங்களால் நிரப்பி வழி நடத்துவாராக. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நன்றி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட எவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த இந்த வார்த்தைகளை கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பலனை தரும், பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள். ஆமேன். இந்த ஊழியத்தை நேசிக்கிற நீங்கள் ஆமேன் இதை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் அநேக பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு தடவை வந்து சில வார்த்தைகளை கேட்டு போயிருப்பாங்க, கட்டாயம் வருவாங்க. அதனால நிச்சயமாகவே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். இன்னும் இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவார்கள். இன்னும் அநேகர் ஒன்று சேர்ந்து நாம் தியானிப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளை. தினமும் நல்ல நல்ல சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்ப்போம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ருசித்து பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நேரலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தாயார் செல்வ சுந்தரமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள், உயர்த்துவார்கள், மேன்மைப்படுத்துவார்கள். ஆமேன். உங்கள் இருதய நல்ல இருதயமா இருக்கிறது, அந்த நல்ல இருதயத்தின் பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை வெளிக்காட்டுவீர்களாக. நல்லவைகளை நீங்கள் பேசும்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். அது உங்களிடமும் உங்கள் பிள்ளைகளிடமும் உங்கள் குடும்பத்தாரிடமும் அப்படியே வளரட்டும். ஆமேன் ஆமேன். ஒவ்வொருவரும் ஆமேன் ஆமேன் அந்த பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டு அவர்களும் இருதயமும் பரிசுத்தமாய் நல்ல இருதயமாய் சுத்தமான இருதயமாய் மாறுவதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் அப்படியே உங்களை குடும்பமாக ஆசீர்வதித்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அதே போல யோசிப்பேன், கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். உங்கள் துணைவியாரையும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளையாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். சுத்த இருதயத்தை தந்திருக்கிறார், நல்ல இருதயத்தை தந்திருக்கிறார். இந்த நல்ல இருதயத்தின் பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவீர்களாக. ஆமேன். அவன் நல்லவைகளை பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமேன் ஆமேன். அப்படியே கர்த்தர் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தார் உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கற்றுக்கொண்டு அதன்படியே வாழ்வார்களாக. ஆமேன் ஆமேன். பெருகச் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையிலே பலனடைந்து கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பீர்களாக. கடன் கஷ்டத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவாராக. பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாவதாக. வேலையிலே நல்ல செழிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அதே போல கவிதாக்கா உங்களை குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கணவனாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமே உங்களுக்கு நடப்பதாக. நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை பேசுகிறவர்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். அதே போல உங்களிடமிருந்து உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்களாக, உங்கள் கணவர் கற்றுக்கொள்வாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. குடும்பத்திலே நல்ல சமாதானம் உண்டாயிருப்பதாக. கணவன் மனைவி உறவுக்குள்ளே நல்ல சமாதானம் உண்டாயிருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே சீக்கிரத்தில் ஆமேன். வெளியில் இருக்கிற உங்க கணவனாரும் நல்லபடியாக ஒன்று சேர்ந்து குடும்பமாய் நீங்க சேர்ந்து கர்த்தருக்கு சாட்சியா இருப்பீர்களாக. உங்க ரெண்டு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்களாக. சுகபலத்தோடு பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தர் வழி நடத்துகிற கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இரத்த கொட்டைகளை கர்த்தர் மறைத்துக் கொள்வாராக. கர்த்தர் நல்லவர். அதே போல சகோதரி விஜயராஜன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். உங்களை உங்கள் கணவனாரி கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல பெருகச் செய்வார்கள்.
கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அற்புதமாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். நல்ல இருதயமாகி அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை காட்டுகிறவர்களாகவும் நல்லவைகளை பேசுகிறவர்களாகவும் கர்த்தர் உங்களை உருவாக்குவாராக. உங்களிடமிருந்து உங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் அது பரவுவதாக. உங்கள் கணவனாருக்கும் ஆமென், உங்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும் அது பரவி செல்வதாக. உங்களிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வாராக. கர்த்தர் அப்படியே உங்களை குடும்பமாக ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்கள் செய்வாராக. முன்னேற்ற பாதையில் கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் அப்படியே உங்களை குடும்பமாக ஆசீர்வதித்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேரலையில் இணைந்து இதனை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பலனாக இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாக இருந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அப்படியே உங்களை குடும்பமாக ஆசீர்வதித்து உயர்த்துகிற கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு இருதயத்தையும் நல்ல இருதயமாய் கர்த்தர் மாற்றியதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஓகே, மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாலை 6 மணிக்கு வழக்கம் போல ஒன்றை சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்.